ஆண்டவருடைய வார்த்தைக்கு காலையில் அங்கே பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ணப்போ ஒரு சின்ன ஓவர்வியூவை மட்டும் நான் சொல்லிட்டு நான் அடுத்த காரியத்துக்குள்ளே போகலான்னு பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் பிரசங்கத்தினுடைய தலைப்பு வந்தவர்கள் யாரும் இருந்தால் சொல்லுங்க. வெரி குட். அன்பு அன்பு செலுத்துவோம். இதை வச்சு தான் இன்னைக்கு சாயங்காலமும் உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட போகிறார். அன்பு செலுத்துவோம். எல்லாம் சொல்லாமா? அன்பு செலுத்துவோம். சத்தமா சொல்லாமா? அன்பு செலுத்துவோம். காலையில் இந்த டாபிக் வச்சு இன்னைக்கு எல்லாருமே நேற்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரசங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை சின்னதாக சொல்லிட்டு போயிடுறேன். நேற்று February 14 February 14 உலகமே கொண்டாடக்கூடிய என்ன தினம்? காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டவர்கள் கண்டபடி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கொஞ்சம் இந்த காலேஜ் படிக்கிற டைம்லலாம் என்ன கேட்டேன், எதை அதிகமாக பேசுவோம் அப்படின்னா, வயசு கோளாறுல எந்த பிள்ளையோடய சேர்ந்து சுத்தாத, படிக்கிற காலத்தில் எந்த பையனோடையும் சேர்ந்து சுத்தாத, படிக்கிற காலத்தில் படிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணு, வேலை செய்கிறப்ப வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலைக்கு ஒருத்தர் சொன்னார், வேலைக்கு போன இடத்துல வரன் தேரக்கூடாது அப்படின்னார். வேலைக்கு போன இடத்துல அதெல்லாம் சரியான வார்த்தைகள் பாருங்க. வேலைக்கு போன இடத்துல வரன் தேரக்கூடாது, அதனால் அதெல்லாம் சரியா, இது எல்லாத்தையும் இப்படி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். நேற்று சாயங்காலம் நைட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். நானும் எஃப்சி பாபு அப்போ போயிருந்தப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. மறுபடியும் கார் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போனால் அங்கேயும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போனோம். இத்தனைக்கும் அது சாதாரணது கூட கிடையாதுங்க. சும்மா உள்ளே போனோம். கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட் தான் கூட வச்சுக்கோங்களேன். உள்ளே போனால் நான் கூட நோட்டீஸ் பண்ணல. அவங்க டக்குன்னு காமிச்சாங்க. என்னென்னு பார்த்தா அங்கிட்டு திரும்பி பார்த்தா 2 பேராக உட்காந்துருக்குறானுங்க. அந்த 2 பேர் யாருன்னா 2 பசங்க. இன்னொரு டேபிளில் பார்த்தா 2 பிள்ளைங்க. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். 2 பையன் லவ் பண்ணுறான், 2 பொண்ணு லவ் பண்ணுது. இது அந்த இடத்துல நேற்று நைட்டு நாங்கள் பார்த்தோம். இது கொஞ்சம் சொல்கிறப்ப சிரிப்பாக கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும், லோத்தின் நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமாரன் வர நாட்களிலும் நடக்கும். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியத்தை செய்தார்கள். கர்த்தர் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணன் தான் வச்சிருக்கார், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணன் தான் வச்சிருக்கிறார். ஆதாம் கேட்கவே இல்லை, ஆதாம்க்கு அவரே கல்யாணம் பண்ணி வச்சார். ஏவாள் கேட்கவே இல்லை, ஏவாளுக்கு ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இன்னைக்கு சமுதாயம் இதை தேடி போகிறது என்றால், ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட சொன்னுச்சு, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வருது, அதனால் அந்த பொண்ணு கூட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணை சொல்லி தப்பு இல்லைங்க, அந்த அளவுக்கு பேய் அதுக்குள்ளே கிரியை செய்யலாம். அதனால் இந்த பிரசங்கத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுகிறேன். பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணுன்றதை தாண்டி பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி வளங்க. நீங்கள் இல்லாத நேரத்திலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக்கும். நீங்கள் இல்லாத நேரத்திலும் கர்த்தரை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளை சீர்படுத்தும். எந்த பிள்ளை எந்த பையனோடன்னு சொல்ல மாட்டேன், எந்த பிள்ளை எந்த பிள்ளையோட இருக்குன்றதே சொல்ல முடியாது. ஆனால் இயேசு இருந்தார்னா, ஆபிரகாம் தனி ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதிச்சாராம். உங்கள் பிள்ளை தனியாக இருந்தாலும் சரி, இயேசு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ பிரசங்கத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை சொல்லணும்னு நினச்சேன். சார் ஓகே, அன்பு செலுத்துவோம் என்கின்ற தலைப்பிலே காலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். அதே சாப்டரை வாசிக்கும்படி விரும்புகிறேன். மார்க் 15:27. எல்லாம் வேதத்தை மூடிடலாம். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாச்சு. இயேசுவை சத்தமாக சொல்லுங்க, சிலுவையில் அரைஞ்சாச்சு. இயேசுவை சிலுவையில் அறையிறப்ப இந்த சைடும் யார் இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்க. 2 சைடு யார் இருக்கிறா? கல்லன் இருக்கிறார்கள். இங்கிட்டு ஒரு கல்லன், இங்கிட்டு ஒரு கல்லன். 2 கல்லனுக்கு நடுவில் இயேசு தொங்குறார். இப்போ 2 கல்லனுக்கு நடுவில் இயேசு தொங்குறப்ப, காலையில் நான் சொன்னது தான், காலையில் ஆராதனைக்கு நான் வந்தேன்னு சொன்னவங்க மட்டும் கை தூக்குங்க.
ஓகே, 1 2 3, ஓகே ஃபைன், கை கீழே போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்லிடுறேன். 2 கல்லனுக்கு நடுவில் யார் தொங்குறாங்க? சத்தமா இயேசு தொங்குறார். இங்கிட்டு நிற்கிறவனும் திருடன், இங்கிட்டு நிற்கிறவனும் திருடன். 2 பேரும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணவனுங்க, 2 பேரும் சேர்ந்து கூட்டுக்கலவனை தானே பண்ணவனுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரே தப்பை செய்தவர்கள். இவர்கள் 2 பாவிகளுக்கும் நடுவில் யார் தொங்குறா? சத்தமா இயேசு தொங்குறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு தொங்குறார். நல்லா கவனிங்க, இயேசுவை பற்றி வசனம் சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர். அவருக்கு என்ன தெரியாது? பாவம்னா என்னன்னே தெரியாது இயேசுவிற்கு. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்கே யார் கை குழந்தை? டேவிட் இருக்கிறார். அங்கே டேவிட்டுக்கிட்ட போயிட்டு ஸ்விஃப்ட் கார் சாவியை கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக சாக்கடைக்கு தான் போகும். யோசிக்காமல் சல்லுன்னு வீசிடுவான். ஏன்னா ஸ்விஃப்ட் காரே அவன் அறியவில்லை. ஸ்விஃப்ட் கார் அவன். அதே டேவிட்டை கூப்பிட்டு இந்த மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுத்தேன் அப்படின்னா சல்லுன்னு வாயில் போட்டு முழுங்கிடுவான். ஏன்னா தங்கத்தை பற்றியும் மோதிரத்தை பற்றியும் அவன் சத்தமா. இயேசுவை பைபிள் எப்படி காண்பிக்குது அப்படின்னா, பாவம்னா அவருக்கு என்னன்னே தெரியாதான். பாவம்னா அவருக்கு, பாவம் அறியாத அவர், பாவம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க பரிசுத்தமானவர். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் முழுவதுமே பரிசுத்தமானவர். காலையில் ஆராதனையில் ஒரு பாட்டு பாடணும், அணுகவே முடியாத பரிசுத்த தேவன், மனுஷன் நெருங்க கூட முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள கடவுள். அவ்வளவு பெரிய கடவுள் யாருக்கு நடுவில் தொங்குறாரு? சத்தமா 2 திருடனுக்கு நடுவில் தொங்குறாருங்க. கொஞ்சம் இந்த சிந்தனையை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைக்கிறேன். இயேசுனுடைய தாய்க்கு அப்பொழுது எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய மகன் 2 கல்லனுக்கு நடுவிலே தொங்குகிறார். எப்படி இருக்கும் அவங்களுடைய இருதயம்? நான் ஹாஸ்பிட்டலில் போன 2025 போன வருஷம் அட்மிட் ஆகியிருந்தப்போ என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னப்போ சாப்பிட முடியாத பார்த்துட்டே எங்கள் அம்மா அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாப்பிட முடியல, நான் வேற ஒன்றும் செய்யலை, சாப்பிட முடியலன்றப்ப. இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த குளுக்கோஸ்க்கு வெயின் தானே, வெயினில் ட்ரிப்ஸ் ஏற்றுறப்ப ஃபஸ்ட்டு நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அங்கே இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தா வெளியே போங்க, நாங்கள் என்ன செய்யணும், ட்ரிப்ஸ் ஏற்றணும், வெளியே போங்கன்பாங்க. ஏன்னா ரத்தத்தை பார்த்தா இல்லை அந்த ஊசியை குத்துறப்ப பிள்ளைகள் துடிக்கிறத பார்த்தா பெற்றோருக்கு கஷ்டமாக இருக்குமா, அதனால வெளியில் போங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளில போங்க அப்படின்பாங்க. சாதாரண நரம்புங்க, கரெக்டாக தேடி பார்த்து நர்ஸு போடுவாங்க. சாதாரண நரம்பு, சாதாரண பசி. ஆனால் தன்னுடைய சொந்த பேரான குமாரனை பிதா கொடுத்துட்டாரு. பரிசுத்தமாய் பெற்றெடுத்த பிள்ளை எவ்வளோ பெரிய அற்புதங்கள்னா செஞ்சவர். திமிர்வாதக்காரனை நடக்க வச்சாரு, குருடனை பார்வை கொடுத்தவர், செவிட்டு காதுகளை திறந்தவர். குடத்துக்கு தண்ணி முள்ள வருதுங்க, ஒரு லேடி வாலண்டியராக போய் பேசி, உனக்கு இத்தனை கணவன் இருக்கிறார, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி அந்த பொண்ணு சொல்லுது, உண்மை நான் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். கடைசியாக சொல்லிருச்சு, நீர்தான் மேசியான்றுச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமான வல்லமையை வெளிப்படுத்துகிறார். முடிவு என்னங்க, சிலுவையில் நிர்வாணமாய் தொங்குகிறார். ஹாலிவுட் திரைப்படத்துல எல்லாம் ஏதோ ஒரு உடம்புல துணி இருக்கிற மாதிரி காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையா இயேசுவை நிர்வாணமாய் தொங்க வைத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தன்னுடைய பையன் தொங்குறார். 2 சைடு கல்லன். இயேசுவின் தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுவின் தாயை கூட விடுங்க, இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும்? முழுக்க முழுக்க மனிதனாய் வாழ்ந்தார், முழுக்க முழுக்க கடவுளாகவும் இருந்தார். கடல் மேல மனுஷன் நடக்க முடியுமா? நடக்க முடியாதுன்றதை காண்பிக்கிறதுக்கு தான் பேதுருவை இறக்கி விட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வர கட்டளையிடும் வாண்டாரு. வரும்போது பரவாயில்லைங்க, நம்மளாலே நடக்க முடியும் நினைச்சாரு, டபக்குன்னு விழுந்துட்டாரு. பரவாயில்ல நம்மளாலையும். அப்புறம் தான் இல்லை என்னால் முடியாது,
அப்படின்னு கையை விட்டு இயேசு தூக்கி விட்டார். தூக்கி விட்டுட்டு கடல்ல அப்படியே ரோட்ல நடக்கிற மாதிரி நடக்க வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடல்ல நடக்கவும் தெரியும், கடலையே ரெண்டா பிளக்க வைக்கவும் அவருக்கு தெரியும். அவ்வளவு வல்லமை உள்ள கடவுள். அவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? கல்லனுக்கு நடுவுல தொங்குறாரு. மனுஷன் இப்படிதானே யோசிப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பா ஏதாவது ஒன்று செஞ்சு இதாயிட்டாங்கன்னு வைங்களேன், நான் அதை சாதிச்சேன் இதை சாதிச்சேன்னு டக்குன்னு மனுஷன் வாயிலேருந்து என்ன வரும்? என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ இப்படி இருக்கியே. இயேசுவை சுற்றி எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க, இயேசுவை சுற்றி எவ்வளோ காரியங்கள் சலசலப்பு இருந்திருக்கும். பத்தாவதுக்குன்னு இந்த 2 கல்லனுமே பேசுறான். சாரி, ஒரு கல்லன் பேச ஆரம்பிச்சிட்டான். நீர் தேவகுமாரனே ஆனால், இவனும் பேசுறான், கீழே இருக்கிறவன் பேசுறான். காரி துப்பினார்கள் இருக்கு. காரி, இது எதிலே நான் கொண்டு வந்து இணைத்தேன், எதிலே கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் இணைத்தார் என்றால், இவ்வளவு சூப்பர்ஃபிஷியலா செஞ்சவர் எதையுமே யோசிக்கல. என்ன முன்னாடி இருக்கிறவன் என்ன யோசிப்பான்? நான் இப்படி தொங்குறேனே, என்னை சுற்றிலும் பார்க்குறவங்க என்னை என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, நான் கடவுளே இல்லைன்னு ஒருவேளை சொல்லிடுவாங்களோ, எதையுமே யோசிக்கல. உன்னையும் என்னையும் யோசித்தார். அந்த சிலுவையில் தொங்குறப்ப அவர் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்தேன். சிலுவையில் தொங்குறப்ப கண்களுக்கு முன்பாக நீங்கள் வந்தீர்கள். நம்மளை யோசிச்சார், அந்த பாட எல்லாத்தையும் சகித்து கொண்டார். கரங்களை தட்டி அந்த இயேசுவின் அன்பிற்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு விலையேற பெற்றது, ஒப்பில்லாதது. இயேசு எதையும் யோசிக்கவில்லை, உங்களையும் என்னையும் யோசித்தார். இயேசு எதை மாற்று வழி வேறு எதையும் தேடவில்லை. எதை செய்யணுமோ அதையே செஞ்சார். அற்புதம் செய்ய தெரிஞ்சார். அதுனா சேர்ல உமிழ்ந்து கண்களை திறந்தார். எல்லா அற்புதமுமே சேர குழப்பி அப்படியே அற்புதம் செஞ்சாரு. பேசினார், அற்புதம் நடந்துச்சு. லாசருவே வெளியே வா, கம் அவுட் லாசரஸ். காத்தே அற்புதத்தை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி சிலுவையில் தொங்காமலே அற்புதத்தை செஞ்சிருக்கலாம்ல. எல்லா மனிதர்களும் பரிசுத்தமாகட்டும், பிறக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னா செஞ்சிருக்கலாம்ல. எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார், எல்லா வேதனையும் சுமந்தார், எல்லா அடிகளையும் தாங்கினார். ஏதோ பல்ல கடிச்சிட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி இல்லை. கிளியர் கட்டா என்னுடைய பிள்ளைகள் வெற்றியாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் அனுபவிச்சு உங்களையும் என்னையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. இயேசுவோட மூளைக்குள் நாம் இருந்தோம். இதெல்லாம் காலையில் சொன்னேன். அதனால முதலாவது பாயிண்ட் வந்து இயேசுவை பார்ப்போம். எல்லாம் சொல்லாமா? எல்லாம் சொல்லாமா? இயேசுவை பார்ப்போம். 2வது பாயிண்ட்ல சொன்னேன், கல்லனை பார்ப்போம். என்னதுங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இயேசுவை பார்ப்போம். எப்படியெல்லாம் அடிபட்டார், எப்படியெல்லாம் அடிபட்டார். ஐயோ பாவம் அப்படின்ற கூடாது. ஐயோ பாவம்லாம் கிடையாது. அவர் ஐயோ பாவங்க இப்படிலாம் அடிபட்டார், அவர் எனக்காக அதெல்லாம் செஞ்சார், நான் நல்லா வாழ்வேன். நீர் மறிக்க, பிள்ளைகள் வாயில இருந்தால் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நல்லா வார வாரம் குளுக்கோஸ் மாதிரி வார வாரம் நல்லா ஸ்ட்ராங்காக பூஸ்ட் மாதிரி ஏற்றி விட்டு அமுச்சு விட்றோம். எல்லாம் சொல்லாமா? நீர் மறிக்க நான் ஜெயிக்க. அதனால என்ன ஆயிட்டேன்? நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான் ஆயிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஆசீர்வாதம்லாம் எனக்கு வந்துடும். ஆபிரகாம் ஆசீர்வாதம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய, ஓகே லெட் இட் பி, அது இருக்கட்டும். கல்லனை பார்ப்போம். கல்லன் என்ன பேசுனா? 2 பேரும் கல்லன், 2 பேரும் ஒரே பாவத்தை செய்தார்கள், 2 பேரும் தண்டிக்கப்பட்டார்கள். இன்ஃபேக்ட் இயேசுவே தண்டிக்கப்பட்டார், இயேசுவோட கூட 2 பேரும் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த கல்லன் வாயிலிருந்து என்ன வந்துச்சுன்னா, ஒரு கல்லன் பேசுவான்ல நெகட்டிவா, அப்படி பேசுகிறப்ப இன்னொரு கல்லன் சொல்லுவான், நாம் தண்டிக்கப்பட்டும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையோ. நியாயப்படி அந்த வசனத்தை வாசம் என்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே சாப்டர் லூக்கா 23வது அதிகாரம் 41 வாசிப்போம். போதும். நாமோ மேல அப்படியே போங்க, 39 போங்க. 39
ஓகே, எல்லாரும் இப்போ கவனிங்க. நடுவில் யார் தொங்குறா? சத்தமா சத்தமா இயேசு. அந்த கள்ளன் கேட்டது கரெக்ட். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் கேட்டது கரெக்டா தப்பாங்க? இப்போ என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்குவோமே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. கேட்டது கரெக்டா தப்பா? கொன்சால் வா, ஜோனஸ் வா, இங்கிட்ட ஒருத்தர் நில்லுங்க சீக்கிரமா, குவிக்கா இங்கிட்ட நில்லு. இந்த இவரெல்லாம் சூப்பராக பாட்டு பாடுறாரு. ஒர்ஷிப் டைம்லலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரியா? கையை ஓகே, கவனிங்க எல்லாரும், நல்லா கவனிங்க. இந்த கதையில் கல்லன்னு சொல்ல வேணாம், சரியா? கேன்னு சொல்லுவோம். இவர் ஒரு கே, இவரும் ஒரு கே, சரியா? சத்தமா சொல்லுங்க. இவர் ஒரு இப்ப நான் இயேசு கிறிஸ்து அப்படியே கூட சொல்லல, நான் ஜே அப்படி சொல்றேன், சரியா? நம்ம தான் ஈஸியா ஷார்ட் ஃபார்ம் வச்சிடறோம். நான் ஜே. இப்ப நான் என்னென்னலாம் பண்ணேன்றது இவனுக்கும் தெரியும். நான் என்ன பண்ணேன்? கீழே தான் நான் இந்த ஜே அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி, சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்களில் இங்கிட்டு குருடனை எழுப்புறது, இங்கிட்டு திமிர்வாதக்காரனை சரிப்படுத்துறது, இங்கிட்டு பேசாத முடியாதவனை பேச வச்சது, இங்கிட்டு சப்பானிய, இங்கிட்டு லாசருவை எழுப்புனது. இது எல்லாத்துக்கும் இந்த கேக்கும் தெரியும். 2 பேருக்கு தெரியுமா தெரியாதா? எங்க செத்து போனவன் லாசரஸ் செத்து போயிட்டார். கம் அவுட் லாசரஸ், லாசருவே வெளியே வா அப்படின்னு ஒன்னையும் குபீர்னு அப்படியே கட்டோட வந்தாராம். இப்படி நடந்து படிக்கட்டுலலாம் வரல, கட்டோடவே மேலே வந்தார். வசனம் சொல்லுது, மேலே வந்ததுக்கப்புறம் எதை பிரிச்சாங்களா? கட்டோட எப்படிங்க வர முடியும்? ஏங்க நல்லா வரப்பே கீழே விழுவுறோம் டம்முன்னு, நல்லா கண்ணை திறந்து வரப்பே டம்முன்னு கீழே விழுவுறோம். ரோட்டில் நடந்து ஒருத்தர் சொன்னார், நான் வாழ்க்கையில் நடந்த நாளை விட கீழே விழுந்த நாள் தான் அதிகம்னாரு. நல்லா 2 கண்ணு தெரிகிறப்பயே கீழே விழுவுறோம். ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த வீடியோ போட்டோம். அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அப்படியே ஆவி மாதிரி வந்தார். சல்லுன்னு வெளில நின்றார். இயேசு காலத்தில் நம்மளும் வாழ்ந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் டிக்கெட் போட்டு கூட இங்கே போயிட்டு வரலாம், எருசலேமுக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி வந்தார்? நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு முயற்சி பண்ணி பார்க்கணும். ஆனால் அடி உழாமல் இருக்கணும். சல்லுன்னு சும்மா லிஃப்ட் மாதிரி, லிஃப்ட்டில் வரவனுக்கு சேலை மாட்டிக்குதான், கீழே விழுந்துறானா. அன்றைக்கி பார்த்தேன், எலிவேட்டரில் வரவன் சல்லுன்னு அது பாட்டுக்கு வேகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சல்லுன்னு ஏதோ துணியை மடித்து உழுவுறமே கீழே விழுந்துட்டான். நல்ல இதெல்லாம் நான் சொல்கிறது கண் தெரிகிறவர்கள் நடக்கிறது. ஆனால் கட்டி வச்சிருந்தாலும் நடந்து வந்தார். இதெல்லாம் ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, இவ்வளவு செஞ்சவர் இந்த ஜே, இவ்வளவு செஞ்சதை இந்த கேவும் பார்த்துருக்கிறான், இந்த கேவும் பார்த்துருக்கிறான். அப்போ இவன் 2 பேருக்குமே தெரியும், இந்த சிலுவை எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு. இந்த சிலுவை எனக்கு ஒரு மேட்ரே இல்லைன்னு இவனுங்க 2 பேருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால இவன் கேட்குறான், வாடா ரொம்ப கை வலிக்குதோ இல்லையா? சரி, இவன் கேட்குறான், இப்போதைக்கு கீழே போட்டுக்கோ. இவன் என்கிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான்? இவன் கேட்ட தப்பு கிடையாதுங்க, நல்லா கவனிங்க. அஸ்பர் பைபிள் தப்பு தான், ஆனால் இவனோட மூளையின் படி கேட்டது தப்பு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன கேட்குறான்? நீர் கிறிஸ்துவானால், நான் சொல்ல நீ கிறிஸ்துவானால் உன்னை என்னையும் ரட்சித்துக்கொள். இவன் கேட்டது தப்பா? ஏன்னா இவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கானா பார்க்கலையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பார்த்தவனுக்கு இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தோடனே இவன் சொல்கிறான், என்னென்னமோ செஞ்சீர், இப்போ எங்களை விட படுமோசமாக தொங்கிட்டு இருக்கிறீர். நான் என்ன நினச்சேன், அவன் என்ன நினச்சிருப்பான், இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருவார். தடன்னு சிலுவை அப்படியே கீழே இறங்கி தலை மட்டும் இயேசு குபீர்னு எந்திரிச்சு அப்படி நடந்து போவார்ரா, லாஸ்டோட வர வச்சார். ஒன்றுமே நடக்கலை, இருக்க மோசமாயிட்டே இருக்குது.
கிறிஸ்துவானால் உன்னையும், சத்தமாக சொல்லாமல், உன்னையும் என்னையும், உன்னையும் என்னையும் 2 பேரையும் ரட்சித்துக்கொள். 2 பேருமே ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றான். இவன் கேட்டது கரெக்டு. ஏன்னா இயேசுவால் முடியுன்றதை இவன் ஓரளவு நம்பினான்னு கூட வச்சுக்குவோம். கேட்டது தப்புங்க, ஆனால் இவன் மூளையின்படி அது கரெக்டு. ஆனால் இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே இவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நாமோ நியாயப்படி நாம் செய்தவைகளுக்கு தண்டிக்கப்படுகிறோம். தண்டிக்கப்பட்டும் கடவுளுக்கு பயப்பில்லையா நீன்னு கேட்குறான். நான் உனக்கு கேட்குறேன், தண்டிக்கப்பட்டதுக்கப்புறம் ஏங்க கடவுளுக்கு பயப்படணும்னு ஒருத்தனுக்கு தோணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைங்க எதையோ தெரியாமல் 5 ரூபா காசை எடுத்துட்டாங்கன்னு வைங்க. 5 ரூபா காசை எடுத்ததுக்கு அடி விட்டு நிமித்திட்டீங்க, விட்டு வெளுத்துட்டீங்க. அடித்ததுக்கப்புறம் அவன் ஏங்க மறுபடியும் எடுத்ததுக்கு இனிமேட்டு எடுக்கக்கூடாதுன்னு வேணால் பயப்படலாம். எடுத்ததுக்கு ஏங்க பயப்படணும்? அதை முடிஞ்சிருச்சே தண்டனை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம செஞ்சதுக்கு தண்டிக்கப்படுகிறோம், கடவுளுக்கு பயப்பில்லையா நீ அப்படின்னு இதோட மட்டும் நிறுத்தாமல் அடுத்து இவன் வாயிலிருந்து வருது, நீரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. அவர் தப்பானது எதையுமே செய்யலை, அவர் ஒன்றுமே செய்யாமல் தண்டிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒன்றுமே இவன் மைண்டில் வந்துருச்சு. நான் இல்லை, இவர் மேசியா. நான் இல்லை, இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. நான் இல்லை, இவர் தான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். நான் செஞ்ச பாவத்துக்கு என்னதான் தண்டனை அனுபவிச்சாலும் சரி, இதை திருப்பி போட்டோம்னா நான் எவ்வளவுதான் நல்லவனா வாழ்ந்தாலும் சரி, எனக்கு இயேசு வேணும். ஆனால் இவன் என்னன்னா, இவன் மூளையிலிருந்து யோசிக்கிறான், இவன் மூளையிலிருந்து பேசுகிறான். காலையில் பிரசங்கத்தில் சொன்னேன், இந்த கள்ளன் ஸ்ட்ரைட்டாக இயேசுவை பார்த்து அவரோட கான்டாக்ட் பண்ணா, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை, இவன் பேசின பேச்சு, இவனுடைய விசுவாசம் அன்று இரவே அவனை பரலோகத்துக்கு கொண்டு போனது. கைகளை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ. நீங்கள் போகலாம். அவங்க 2 பேரும் கை தட்டலாமா கொஞ்சம்? ஆமாம், சின்ன பிள்ளைங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுமாதிரி இன்னைக்கு ஃபெஜின் நல்லா ட்ரம்ஸ் வாசிச்சார். முடித்தோடனே அவர் கையெல்லாம் ரொம்ப அப்படியே ஐஸ் மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாக போயிடும். எல்லாருமே எல்லாமே வாசிக்கணும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்கணும், அப்படியே வரிசையாக இருக்கணும், எல்லாமே வாசிக்கணும். அல்லேலூயா. ஃபாரினர்ஸ் மாதிரி இருக்கணும். சரி, ஓகே, ட்ராக் மாதிரி போவேண்ணா. கல்லனை பார்ப்போம்னு சொன்னேன், கல்லன் பேசுன மாதிரி பேசணும். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, பேதுரு மாதிரி பேசு, யாக்கோபு மாதிரி பேசு, அதெல்லாம் போய் கல்லன் என்னங்க பேசுனா, அவ்வளோ அடிபட்டும் அவ்வளவு தண்டிக்கப்பட்டும் ஒரே தண்டனை அனுபவிச்சும் அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரிஞ்சிச்சு, எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும். நான் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால் யார் வேணும்? இயேசு வேணும்னு அந்த கல்லனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த கல்லன் வாயிலிருந்து வந்துச்சு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை. இன்னைக்கு நம்மளும் சொல்லணும், அந்த அங்கே செஞ்ச ஜபத்தை எங்கேயும் செய்யலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை இயேசுக்கு நேராக உயர்த்துவோம். நான் சொல்ல சொல்ல இந்த ஜபத்தை சொல்லலாம். இயேசுவே, இயேசுவே, உமக்கு பிரியமாய், உமக்கு பிரியமாய், உமக்கு ஏற்றபடி என்னுடைய வார்த்தைகள் இருக்க, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரீதியாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ கடைசி பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கடைசி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இயேசுவை பார்ப்போம், 2வது பாயிண்ட் கல்லனை பார்ப்போம், 3வது பாயிண்ட் நம்மை பார்ப்போம். யாரை பார்ப்போம்? எல்லாம் சொல்லாமல் நம்மை பார்ப்போம். எல்லாரும் சொல்லணும், நம்மை பார்ப்போம், நம்மை பார்ப்போம். இன்னைக்கு இந்த நம்மை பார்ப்போம்ன்றதுல தான் எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறி, எல்லாருக்குமே பெருசாக இடிக்கிறது நம்மை பார்ப்போன்றதுல தான். நம்மளை பார்க்கவே மாட்டோம். நம்மளை பக்கத்து சேரில் உட்காந்துருக்கவங்க எப்படி இருக்காங்க கரெக்டாக தெரியும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்கிறாங்க கரெக்டாக தெரியும். அந்த ஊரில் என்ன பிரச்சனை நடந்துச்சு கரெக்டாக தெரியும். இந்த ஊரில் என்ன பிரச்சனை கரெக்டாக. பக்கத்தில் இருக்க சிஸ்டர் முக்காடு போடல கரெக்டாக தெரியும். பக்கத்தில் இருக்க சிஸ்டர் இன்னைக்கு ஃபுல் மேக்கப் கரெக்டாக தெரியும்.
பக்கத்தில் இருக்கிற பிரதர் வந்து இன்னைக்கு சரியாகவே உண்மை ஆவிலே நிரம்பலைங்க, கரெக்டாக தெரியும். நம்ம நம்ம தெரியாதுங்க. நம்மை பார்க்க வேண்டும், நம்மை அன்பு செலுத்துவோம்ன்றதுல இதெல்லாம் இருக்கு. இயேசுவை பார்ப்பது அன்பு செலுத்துவதற்கு அர்த்தம். கல்லனை போல பேசுவது அன்பு செலுத்துவதற்கு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விசுவாசி அவனே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, இயேசுவை வச்சு அவனே என்னால் முடியாதுங்க அப்படி கிடையாது. இயேசுவை வச்சு அவனே பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். அதனால தான் அதை சொல்லியிருக்கிறேன். நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுன்னா நம்மளே நிதானி தெரியணும். எப்போ நிதானி தெரியணும்? மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் சுத்திகரிப்பு ஆராதனை அப்போ நிதானி தெரியணும். கிடையவே கிடையாது. டெய்லி நைட், டெய்லி காலையில், டெய்லி மதியானம், எல்லா நேரமும் நிதானி தெரிய வேண்டும். என்ன செய்கிறோம்? ட்ராக் கரெக்டாக போதா? நம்ம பண்ணுறது கரெக்டாக? இயேசுக்கு இது பிரியமா? நிதானி தெரிந்தால் சரியாக இருக்கும். ஓகே, நம்மை பார்ப்போம் என்கின்றதிலே ஒரு 3 உதாரணங்களை மட்டும் வசனத்தை எடுக்காமலே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் வசனத்தை எடுத்து சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எடுத்துக்கொள்ளலாம். 3வது அதிகாரம், பேஜ் நம்பர் 127, 127. யோவான் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? போதும், நல்லா கவனிங்க. ஒரே வசனத்தை தான் வாசிச்சிருக்கிறோம். மறுபடியும் இதை வாசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் 3:10வது வசனம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்க போகிறோம். இயேசு அவனை நோக்கி, போதும், பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. இயேசு வாயிலிருந்தே வருது, இஸ்ரவேல்ல யாரா இருக்கிறாரா? இந்த இடத்துல சொல்லப்படுற சம்பவம் யாரை பத்தினா, நிக்கோதேமு பத்தி. நிக்கோதேமு ஒரு பாஸ்டர். நிக்கோதேமு வந்து வராருங்க. எப்போ வராருன்னா நைட்டு வராரு. மிட் நைட் கிறிஸ்டியன். நைட்டு வரார் நிக்கோதேமஸ். நைட்டு வந்து இயேசுகிட்ட நிறைய காரியங்களை பேசுகிறார். அப்போ அவர் சொல்லுவார், நோ மேன் கேன் டூ மிரக்கல்ஸ் எக்ஸப்ட் காட் பி வித் ஹிம். எந்த ஒரு மனுஷனும் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை வந்து கடவுள் இல்லைன்னா செய்ய மாட்டான். அப்படிலாம் பேசுவார். அப்படிலாம் பேசணுன்னு இயேசு வந்து கரெக்டாக விஷயத்தை சொல்லுவார். என்னன்னா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் முடியாதுன்னு. நிக்கோதேமஸ்க்கு ஒன்றுமே புரியாது. அத்தனை வருஷம் அவர் யாரா இருக்கிறாரு? சத்தமா பாஸ்டராக இருக்கிறார். பாஸ்டருங்க அவர். அத்தனை வருஷம் நிக்கோதேமு பாஸ்டர். இப்போ இயேசு கடவுளே சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்ன கிடையாது? வரலாம் கிடையாதுன்னு. என்னங்க அப்படின்னு இயேசு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே நீ போதகனாய் இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்ப்போம். டெய்லி காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடுறோம், சரி ஓகே. டெய்லி பைபிள் வாசிடுறோம், ஒரு ரிலீஜியஸ் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் மாதிரி. டெய்லி கரெக்டாக பைபிள் வாசிச்சோமா அப்படின்னு கேட்டால், காலைல வாசித்தேன். என்ன வாசி? ஒரு அதிகாரம் வாசிட்டேன். ஓகே ஃபைன். 2 அதிகாரம் வாசிட்டேன். இன்னும் ஒரு 10 அதிகாரம் வாசிட்டேன். ஓகே, ஜெபம் பண்ணிங்களா? பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணேன். 3 நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, 5 நேரம் சாப்பிட்றவங்க 5 நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்க போடுறதுக்கு முன்னாடி, காலையில் எந்திரிக்கிறதுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம். அவ்வளோதான். ஒரு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட காரியம் இது அப்படின்னா, இஸ்ரவேலிலே பல நாள் போதகன். யாருங்க நீங்க? நான் பாஸ்டர் பையங்க, நான் பாஸ்டர் பொண்ணுங்க, நான் சர்ச்சில் இதை எடுக்கிறேங்க, நான் சண்டே கிளாஸ் எடுக்கிறேங்க, நான் விவிஎஸ் எடுக்கிறேங்க, நான் கொயரில் நிற்கிறேங்க, நான் ட்ரம்ஸ் அடிக்கிறேங்க, நான் கிட்டார் வாசிக்கிறேங்க, நான் கீபோர்டு வாசிக்கிறேங்க, நான் சர்ச்சில் எல்லாருக்கும் கார் ஓட்டுறேங்க. இஸ்ரவேலிலே போதகனாய் இருக்கிறாய். ஆனால் உன்னை நீனே தெரியுமா? உனக்கு உன்னையே தெரியுமா? இஸ்ரவேலில் போதகனாக இருக்கிறார். ஆனால் பேசிக் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அங்கே போக முடியாதுன்றது தெரில. ஆனால் இயேசு அவர் போதகனாக இருக்கிறத பெருசாக சொல்லலைங்க,
போதகனா இருந்தது பெருசா எக்ஸாஜரேட் பண்ணல. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவை தான் அவர் பெரிதாய் இயேசு காண்பித்தார். ஏன்னா அதுதான் நம்மை பார்க்க உதவி செய்யும். அல்லேலூயா. நிக்கோதேமு சம்பவத்தை அப்படியே வைப்போம். அடுத்து கொஞ்சம் இங்கிட்டு தாவும் பவுலுடைய காரியத்திற்கு வருவோம். பவுலை குறித்து பார்ப்போம். பைபிள் எடுக்க வேணாம். பவுலோட முன்பு வாழ்க்கையில் அவருடைய பேர் என்னது? சால். சவுல். சவுலை பத்தி ஒரு வசனம் சூப்பரா இருக்கும். அப்பல் கற்றவன். என்னது? அப்பல் கற்றவன். அப்படின்னா எந்த தப்புமே செஞ்சதில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தில் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்குதோ சகலத்தையுமே ஃபாலோ பண்ணவர் சால். ரெண்டுமே சேம் தான். நான் பழைய இதை காண்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். சவுல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவார். இன்ஃபேக்ட் ஸ்தேவானை கொலை பண்ணதுக்கு முன்னாடின்றது காரணமும் இதே நியாயப்பிரமாணம் தான். எல்லாத்தையுமே வசனத்தின்படி கரெக்டாக பண்ணிட்டு வர்றோம். இதை விட இன்னும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். யாரோட பாதத்தில் உட்காந்து படிச்சாரா? கமாலியலோட பாதத்தில் உட்காந்து படித்து நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக கற்று தேர்ந்து அறிந்து ஸ்திரீகளுடைய அதுவாக்கு இதுவாக்குன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சு இந்த கிழமை இது செய்யக்கூடாது, இது அதை செய்யக்கூடாது, அது இது இப்படியாக்கும், அதை அப்படியாக்கும், இதை மாற்றி இதில் வைக்கக்கூடாது, இப்படி இது பண்ணால் 10 அடிக்கு ஒருக்க இதை செய்யணும், சகலத்தையும் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒன்று தெரில, அவரை பார்க்க தெரில. ஏன் அவரை பார்க்க தெரில? இயேசுவை பார்க்கல. தமஸ்குவுக்கு போறார். போறப்ப வழியில இயேசு கிறிஸ்து எதிர்படுகிறார். இயேசுவை பார்த்தாருங்க, கண்ணு போனுச்சு, விழுந்தாரு. அந்த சவுலோட பேர் தான் அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே வரும். அடிச்சு உடைச்ச சவுல், தேவாலயங்களை நொறுக்கின சவுல், பாவியாய் வாழ்ந்த சவுலோ ஜெபம் பண்ணுகிறான்னு வருது. கைதட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எப்படி சவுல் ஜெபம் பண்றாரு? நம்மை பார்த்தார், அவரை பார்த்தார். மற்றவங்களை பார்க்கறதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தார். ஸ்தேவானை பார்த்து காலி பண்ணார், பெர்ஃபெக்டா இருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி இவன் அதை செய்யறான், அவன் அதை செய்யறான், கல் எடுத்து அடிக்கணும், குவியலாக்கணும், எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டாக மற்றவனை பார்த்து 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 நியாயம் தீர்த்து எல்லா காரியத்தையும் செய்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவில்லை. எப்போ தெரியுமா அவரை பார்த்தாரு? இயேசுவோட என்கவுண்டர் நடந்துச்சு, இயேசுவோட ஒரு சந்திப்பு வந்தது. சவுல் அவரை பார்த்தார், பவுலாய் மாறி கர்த்தருக்கு அநேக ஊழியங்களை செய்தார், அநேக நிருபங்களை எழுதினார். அல்லேலூயா. நிக்கோதேமு பல வருஷம் போதகராக இருக்கிறார். பல வருஷம் இயேசுவே சொல்லிட்டாரு, நீ போதகனா இருந்து பிரயோஜனம் இல்லை, என்ன தெரியாம உன்னை நீனே பார்க்காம உன்னுடைய வாழ்க்கையவே நீ யோசிக்காம நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்து இன்றைக்கு நம்மை பார்த்து நாம் கேட்போம், நம்மை நாமே நிதானித்து அறிகிறோமா? இவங்க 2 உதாரணம் மட்டும் இல்லை. நேற்று சனிக்கிழமை உபவாச ஜபத்தில் அங்கே பார்த்தோம். ஏசாயா 6வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், 6வது அதிகாரம் வரைக்கும் ஏசாயா அந்த ஊர் பாரம் இந்த ஊர் பாரம், சீயோன் குமாரத்தியை தலை என்ன செய்வார்? மொட்டை அடிப்பார். கொலுசு போட்டு நடக்கிறியா, அதை ஒட்டப்பார், இதை ஒட்டப்பார், அதுவாக்கு இதுவாக்கு நட்டி நொறுக்கி தள்ளுவார். எல்லாத்தையும் பேசுவார், எல்லாத்தை பற்றியும் பேசுவார். ரைட் சைடு சேர்ல உட்காந்துருக்கவங்கள பற்றி பேசுவார், லெஃப்ட் சைடு சேர்ல உட்காந்துருக்கவங்கள பற்றி பேசுவார். முன்னாடி உட்காந்துருக்கவங்க, பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க கர்த்தருக்கு பயப்பில்லை, இவங்க வீட்டில் இது இருக்குது, அவங்க கை கட்டி இருக்கிறாங்க, இவங்க செருப்பு போட்டு நடக்கிறாங்க, இவங்க ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பேசுறது. கடைசி நேரம் வரைக்கும் நம்மளை பார்க்குறதே கிடையாது. ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணவங்க அவங்களுக்கு தாங்க தெரியும், அவருக்கும் கர்த்தருக்கும் உரியது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடாதீங்க, விருப்பம் இல்லைன்னா போடுங்க. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா உங்களை பார்க்கணும். ஏசாயா விட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வந்தார். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது எல்லாமே வேத வசனம் நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளது. ஆனால் 6வது அதிகாரத்தில் பெரிய ஒரு யூட்டன் நடக்கும். என்ன நடக்கும்? வசனம் டக்குன்னு வரும். உசியா ராஜா
மரணம் அடைந்த பின்பு உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை என் கண்கள் இயேசுவை பார்த்தார். நான் சொன்ன ஆளுங்கள்லாம் பாருங்க, நிக்கோடேமஸ் இயேசுவை பார்த்தார், பவுல் இயேசுவை பார்த்தார், ஏசாயா இயேசுவை பார்த்தார். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை என் கண்கள் கண்டதுன்னு ஒன்றுமே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே வரும். நான் என்ன உதடுகள் உள்ளவன்? அசுத்த உதடுகள் உள்ளவன். தீர்க்க தரிசனம் எங்கிருந்துங்க வந்துச்சு? அப்ப அதனால தான் வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனே ஆனாலும் ஒளிந்து போகும். தீர்க்க தரிசனம் கூட ஃபெயில் ஆகும், அடையாளம் கூட ஃபெயில் ஆகும், ஆனால் என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது. அல்லேலூயா. எல்லா தீர்க்க தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு. 5 அதிகாரம் வாசிச்சாச்சு, 5 அதிகாரத்தை நல்லா எழுதி முடிச்சாச்சு. 6வது அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசி ப்ராஃபட்டுக்கு, மேஜர் ப்ராஃபட்டுக்கு வசனம் வருது. வாயை திறந்து அவரே பார்த்து சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், ஆண்டவரே என்ன. இங்கே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை பார்க்கும்படி திட்டமிடுங்கள். உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? நான் இயேசுவிற்கு முதலிடம் கொடுக்குறேன்னா? ஐ நோ, ஐ அக்செப்ட் இட். ஒரு சில நேரங்களிலே உங்களுக்கு டயர்டாக இருக்கிறப்ப, ஆஃபீஸ் ப்ரெஷர் நிறையா, நம்ம சர்ச்சுக்கு வரவங்களுக்கே நிறையா லேட் லாக் ஆஃப்லாம் நடக்குது. லேட்டாக லாக் ஆஃப் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் முடித்து லேட்டாக வராங்க, காலையில் ரொம்ப ஏர்லி லாகின்லாம் நடக்குது. ஓகே, ஆனால் உங்களால் முடியும், சகலமும் நல்லா இருக்கிறப்ப, உங்களால் முடியுன்றப்ப, காலையில் முதல் நேரத்தை கடவுளுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் மற்றவங்களை பார்த்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ், உங்களை ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டை பார்த்து இயேசு ஜட்ஜ் பண்ண மாட்டார். இன்ஸ்டாவில் போடுற போஸ்ட்டை பார்த்து இயேசு ஜட்ஜ் பண்ண மாட்டார். நான் 10 பேருக்கு டெய்லி டேனியன் அனுப்புகிற வசனத்தை அனுப்பிட்டேன். யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. நான் அனுப்புகிற வசனத்தை எல்லாருமே அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. ப்ராட்காஸ்ட்ஸ்லாம் வச்சு உங்களை நீங்களே பார்க்காமல் அநேகருக்கு அனுப்புகிறதினால் அனுப்பிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைன். ஆனால் என்னை பார்க்க தெரிய வேண்டும். என்ன பார்க்கணும்? காலையில் கண்ணாடியில் பார்க்குறோம் நம்மளுடைய முகத்தை. இந்த பைபிள்ன்ற கண்ணாடியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். am I doing right? நான் சரியாய் செல்லுகிறேனா? நான் சரியாய் நடக்கிறேனா? என்னுடைய யோசனை சரியாய் இருக்கிறதா? நான் சரியாய் பார்க்கிறேனா? சரியாய் யோசிக்கிறேனா? ஏசாயாவே சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். பாவம் செய்யறோம் அப்படின்னா பாவம் செய்யணும்னு ஏத்துக்கணும், அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணி சரண்டர் பண்ணிட்டோம்னா அவர் பார்த்துக்குவார், இயேசு பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, பாவம் செய்தேன். ஆமா ஆண்டவரே. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் சொன்னா, நான் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறேன், இத்தனை நாள் அது பண்ணுறேன், அத்தனை நாள் இது பண்ணுறேன் அப்படின்னா நிறையா பேசிகிட்டே இருந்தான். ஆனால் இன்னொருத்தன் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடித்தான், பாவியாகிய என்மேல் இவனல்ல அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆன்லைன்லேயும் பார்க்குறீங்க. பிரசங்கத்தை கேட்குறப்ப மனசில் தோணும், சோ பாவம் செஞ்சிட்டோமே, இதெல்லாம் இந்த பாவம்லாம் இருக்குதே, அப்பா அம்மாவுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், கணவனுக்கு மறைச்சி இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், மனைவிக்கு மறைச்சி இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், எல்டர்ஸுக்கு மறைச்சி இதை செஞ்சிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் தோணிடுச்சு. உடனே ஆண்டவர்கிட்ட போய்ட்டு ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, பாவியாகி என் மேல், சத்தமாக சொல்லாமா, கிருபையாயிரும் சொல்கிறீங்க. சொல்லி முடிச்சோன்னையும் வசன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இவன் சொன்னோன்னையுமே இயேசு என்ன மாற்றிட்டாரா? நீதிமானாய் மாற்றிட்டார்ல. நீதிமானாய் மாற்றினதுக்கப்புறம் மனசில் என்ன தெரியுமா இருக்கணும்? நான் யார்? சத்தமா, நீதிமான். திங்கக்கிழமை காலையில் ஜெபம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில், திங்கக்கிழமை காலையில், ஆண்டவரே இந்த பாவம்லாம் செஞ்சுட்டேன், செஞ்சது உண்மைதான், பார்த்தது உண்மைதான், பேசுனது உண்மைதான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், என்னை மன்னியும். திங்கக்கிழமை காலையில் ஜெபம் பண்ணுறது. இயேசு நீதிமான ஆக்கிட்டார். ஆக்கினதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு வந்தோம், ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், ஆமேன். புதன்கிழமை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், வியாழக்கிழமை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும்.
வெள்ளி பாவியாகிய, சனி பாவியாகிய, ஞாயிற்றுக்கிழமை பாவியாகிய 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 இப்போ காத்து போன பலூன் மாதிரி கடைசியில் பாவியா. என்னைக்கு நீதிமான் நான்றது தெரியுறது? இயேசு எதுக்குங்க ரத்த சிந்தினார்? இயேசு எதுக்கு மரிச்சார், உயிரோடு எழுப்பினார்? இல்லைங்க பாவிங்க, நான் பாவி. பாவின்றனால தாங்க அவர் மனுஷனா பிறந்து மரிச்சாரு. பாவின்றது தெரியுமே. பாவின்றது தெரியறதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை. நான் நீதிமானா இந்த பாவியும் மாற முடியும்ன்றதுக்கு தான் பிரசங்கம் தேவை. அல்லேலூயா. பவுல் சொல்றார், அகால பிறவி போன்ற. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய சிந்தனையில் இருக்கணும், நான் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மனம் பொருந்தி. இந்த பிரசங்கெல்லாம் முன்னாடி பழைய மெசேஜில் இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். மனம் பொருந்தி செவி கொடுக்கறது, மனம் திரும்புகிறது, எல்லாம் மனம் திரும்பிடுறோம், மனம் பொருந்தணும், இதெல்லாம் இருக்கும், கேட்டு பாருங்கள். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி கர்த்தர்ட்ட வந்தோடனே அவர் என்னவா மாற்றிடுறார்? சத்தமாக சொல்லாமல் நீதிமான், நான் நீதிமான், உங்களை நீதிமானா மாற்றிடுறார். இப்போ உங்கள் லெவல் எப்படி போயிடணும்னா, நீதிமானுக்குரிய சகலவற்றையும் நான் அனுபவிப்பேன். அல்லேலூயா. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பேன், நீதிமானை போல் பார்ப்பேன், நீதிமானை போல் பேசுவேன், நீதிமானை போல் பேசுவேன். ஒரு நீதிமானுக்கு என்னென்னலாம் நடக்குமோ எல்லாமே எனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய பாவங்களும் பாவத்திற்கான தண்டனையும் யார் மேலே போயிடுச்சு? இதெல்லாம் எப்போ வரும்னா நம்ம பார்க்குறப்ப தான் வரும். நம்மை பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலே காலையில் சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட்டே சொன்னோம். இப்போயும் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அது எப்படி அப்படின்னா இயேசுவால் முடியும். இயேசு இருந்தாருன்னா நீங்கள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னொரு வசனம் இருக்கும், நம்ம போன வருஷம் ரிலீஸ் பண்ண அந்த மூவியில், ஷார்ட் ஃபிலிமில் கூட போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹீ லவ்ட் அஸ். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஃபஸ்ட்டு அவர் தாங்க நம்மளை நேசித்தார். ஃபஸ்ட்டு அவர் தாங்க ப்ரொப்போஸ் பண்ணார். அப்புறம் தான் அந்த ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அவருடைய அன்பிற்கு நம்மை அர்ப்பணித்தோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவரை உடைய அன்பிற்கு இணங்கி நம்மை நிதானித்தறிய நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாரும் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். இந்த பிரசங்கத்தை கேட்டு நான் ஒருவேளை பாவம் செய்கிறேன், எனக்கு பாவம் செய்கிறமே கர்த்தருக்கு பிரியமில்லாது, நான் காலையில் அங்கே சொன்னேன், இந்தந்த வயசில் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வயசுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை செய்வதற்கு துணிவது பாவம். அதை கர்த்தர் எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டார். பெற்றோருக்கு தெரிஞ்சு செஞ்சானே தெரியாமல் செஞ்சானே எதையுமே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை நான் அப்போ செஞ்சுட்டேனே என்ன பண்ணுறது? இயேசுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். எப்பேற்பட்ட பாவியை இயேசு மாற்றுவார், எப்பேற்பட்ட பாவியை இயேசு ஏற்றுக்கொள்வார். நீங்கள் ஒன்று அவ்வளோ பெரிய துரோகிகளாய் அவர் பார்க்கவில்லை. அல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையாஜி. அதனால இயேசுவினிடம் நீங்கள் திரும்பினீர்கள் என்றால், இயேசுவை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும். கல்லனை போல் பேசினீர்கள் என்றால், அவர் எப்படி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார், நாமும் பூமியிலிருந்தே நித்திய ஜீவனை அனுபவிக்க ஆரம்பிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நாமே நிதானித்திருந்து நம்மை நாமே பார்த்தோம் என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான். இருதயம் இயேசுவோடு இருக்க வேண்டும். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஏசையா ஏசையா உம்மை தானே என்
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறார் ராஜா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நாளிலே நிலையில்லாத அன்பை தேடி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நிலையான அன்பு, நிரந்தரமான அன்பு, விட்டு விலகாத அன்பு, உலகத்தின் முடிவு பரியந்தம் கூடவே வருகிற அன்பு, விட்டு கொடுக்காத அன்பு, குற்றப்படுத்தாத அன்பு, மன்னிக்கிற அன்பு, தாங்குகிற அன்பு, அந்த அன்பை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி இயேசுவே. இயேசுவே, என்னை நீர் நேசிக்கிறீரே, அந்த நேசத்திற்காக நன்றி. அநேக நேரத்தில் அந்த அன்பை மறந்துடுறோம்ப்பா, அந்த அன்பை புறக்கணிச்சிடுறோம், அந்த அன்பை அசட்டை பண்ணிடுறோம். ஆமாம், என்ன நேசிக்கிறீங்க, எனக்கு நீங்கள் இதை கொடுக்கல. ஆமாம், என்ன நேசிக்கிறீங்க, ஏன் எனக்கு இதை கொடுத்தீங்க, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க, ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் சொல்லி அந்த அன்பை நாங்கள் நோகடித்திருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரீ காலா மன தர காலா மன கர பலா, நீ காலா மன பர பலா கமன கர கலா மன கர பலா பர பலா பர, நீ துனகர பலா பர பக்கமன கர கலா பர. மாணிக்க தேரோ காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அன்பை ஆண்டவரே, என் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை இந்த வேளையில நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. தகப்பனே, அந்த அன்பை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், உயரம், இதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். அறிவுக்கு எட்டாத அன்பு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் எங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. வானத்தின் உயரம் என்னன்னு எங்களால் அறிந்து கொள்ள முடியும், பூமியின் ஆழம் என்ன என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியும். சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரினுடைய கொள்ளளவை கூட வருகிற நாட்களிலே ஆண்டவரே, பின் வருகிற தலைமுறைகள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அறிவு பெருத்து போகிற காலங்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவராலும் அறிய முடியாது ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அளவு இவ்வளவுதான், அவரால் இவ்வளவுதான் மன்னிக்க முடியும், அவரால் இவ்வளவுதான் செய்ய முடியுன்ற அந்த அன்பின் அளவை ஒருவராலும் அறிய முடியாது. அந்த அறிவு கிட்டாத அந்த அன்பை, அதுல ஒரு துளியதான் ஆண்டவரே அப்பா நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பிலே கோடியிலே ஒரே ஒரு துளியை நாங்கள் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் ராஜா. அந்த அன்பையாவது, இந்த ஒரு துளி அன்பையாவது உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்கள் மேல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பிலே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்யும், அன்பிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும்.
ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிகல மனதரக சகல மனகர பலபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறப்பா. நேசரன்பில் அகலமுண்டோ, அறிவு கெட்டான் நேசரன்பில் அகலமுண்டோ, பகையாய் நின்ற பாவம் சகர்த்தார், சபையில் மகிமை செலுத்திடுவோம். பகையாய் நின்ற பாவம் தகர்த்தார், சபையில் மகிமை செலுத்திடுவோம். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். சிலுவை மீதே தொங்கிய இயேசு என்னில் அன்பு கூர்ந்தார். நேசரின் அன்பு, நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கட்டும், நெருக்கியே விடுதே. நேசரின் அன்பு, நேசரின் அன்பு எந்தன் உள்ளத்தை நெருக்கியே விடுதே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் கலிகூற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தேவ அன்பிலே நாங்கள் மகிழ்ந்து திளைக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய அன்பு எங்கள் துக்கங்களை மாற்றும். உம்முடைய அன்பு எங்கள் தோல்விகளை மாற்றும். உம்முடைய அன்பு எங்கள் குறைவுகளை நீக்கும். உம்முடைய அன்பு எங்கள் பலவீனங்களை மாற்றும். உம்முடைய அன்பு எங்கள் வியாதிகளை குணமாக்கும். உம்முடைய அன்பு எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையிலே முடியாத காரியங்கள் எல்லாம் முடிய வைக்கும். ஆண்டவரே, அந்த அன்பிற்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்களை மூடுவதாக. அவரால் வருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆமென்.